வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR அஃபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் என்னென்ன பர்டிகுலர் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்கணும், ஸோ அதனுடைய வடிவத்தின் டீட்டெயிலாக நான் கொடுக்க போகிறேன். வாங்க இந்த வீடியோ ஸ்க்ரீனில் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கேவி ஆன்லைன் போர்ட்டல்னு அடிப்போம். கேவிஎஸ் ஆன்லைன் போர்ட்டல்னு அடித்தாச்சு. இது கிளிக் பண்ணிட்டேன். இதில் வரது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் சொல்லிட்டு கேவிஎஸ் ஆன்லைன் அட்மிஷன் சொல்லிட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் லாகின் பேஜாகவும் இருக்கும். சரிங்களா, இங்கே போய் லாகின் பண்ணிக்கிறலாம், இங்கே கொஸ்டின் கேட்டுக்கிறலாம், இங்கே ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, இது ஹோம். இதில் உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் எப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்களோ அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை செக் ஸ்டேட்டஸ் அது என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரெண்டுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இது இன்ஸ்ட்ரக்ஷன், இது வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி ஃபில் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 2025-26 சரிங்களா, நல்லா பாருங்கள். 2025-26 இது வந்து போன வருஷத்துடைய போர்ட்டல் தான் போட்டிருக்காங்க. எப்போ இந்த 2025-26 வந்து 26-27 சொல்லிட்டு வந்துடுமோ அப்போ உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க, இத்தனாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்டு 1க்காக ஸ்டார்ட் ஆக போகுது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்படி பண்ணுறது, கேன்சல் ஆர் நாட் பர்மிட்டட் எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். சரிங்களா, இவ்வளோ தான், இப்படி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் கேட்ட அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குறீங்கள சர்டிஃபிகேட்ஸ்லாம் எனக்கு வேணும், ஃபார்மேட் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா மேலே பாருங்கள், இந்த பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்களா, மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரொஃபார்மா டாக்குமெண்ட் சாம்பிள்னு சொல்லிட்டு, இதை கிளிக் பண்ணினா இந்த வந்துருச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்டு ரெசிடென்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபார்மேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. அடுத்து வந்து டெட் இன் ஹார்னஸ் சர்டிஃபிகேட், இது என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமானது, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கிளிக் இது பண்ணிக்கிறணும். இதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட் வந்து யார் ஆர்டியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ இல்லை எலிஜிபிள் இருக்குங்களோ அவர்கள் மட்டும் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் ப்ரையாரிட்டியில் யார் அவைல் பண்ண போகிறீங்களோ அவர்கள் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்கள் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டேட் இன் ஆர்னஸ் சர்டிஃபிகேட் யாருன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பீங்க, அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஸோ அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் அவங்க இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரை டிபெண்ட் பண்ணுற சர்டிஃபிகேட் இது. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட்டுக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட். சரிங்களா, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் இதுதான், டிக்ளரேஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்டு ரெசிடென்ட். இதில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் பேரண்ட்டுடைய நேம், இதில் எந்த குழந்தைய சேர்க்க பொருளோ அவங்களுடைய நேம். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு சப்மிஷன் கோடு கிடைக்கும்ல, அந்த சப்மிஷன் கோடை இங்கே போடணும். சரிங்களா. அடுத்து ரேடியல் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க மக்களே, ரேடியல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேடியல் டிஸ்டன்ஸ் என்னென்னா உங்கள் வீட்டை சுற்றி உள்ள கிலோமீட்டர். சரிங்களா, ஒரு சுற்று வட்டாரமாக இருக்கிறது. இது பை ரோடு கேட்கல. சரிங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டியில் அப்ளிகேஷன் போடும்போது யாராவது பை ரோடு கேட்டாங்கன்னா அப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததே வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் தான், இப்போ எப்படி பை ரோடு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். சரிங்களா, சிலர் வந்து கேவிக்கு பின்புறமாக இருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். சிலர் வந்து பை ரோடில் வரீங்கன்னா அதுக்கு வந்து கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பை ரோட் டிஸ்டன்ஸ் ஆகிப்போம். ஸோ அதனால் ரேடியல் டிஸ்டன்ஸை நீங்கள் கொடுங்க, கிலோமீட்டர் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க, எத்தனை கிலோமீட்டர் இருக்கும். ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் எது கேட்டிருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் டேட் கொடுத்துருங்க, இதில் பேரண்ட்டோடைய சிக்னேச்சர். இந்த அப்ளிகேஷனை எப்போ கொண்டு போகணும்னா, நீங்கள் உங்களை ஸ்கூலில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கால் வரும், அப்போ போகும்போது இந்த சர்டிஃபிகேட்டை இதெல்லாம் எழுதி இங்கே ஒரு சைன் பண்ணிடுங்க. சரிங்களா, டவுன்லோட் பண்ணிவிட்டு எழுதிட்டு இங்கே சைன் பண்ணி அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வரும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், சர்வீஸ் சர்டிஃபிகேட் பார்ப்போம். இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட், இது வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது. சரிங்களா, இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மேட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மேட் இது தான், மொத்தமாகவே இதுதான். சரிங்களா, இதில் என்ன எழுதியிருக்குன்னா சர்டிஃபிகேட் தட், இதில் வந்து பேரண்ட்டுடைய நேம் எழுதணும், அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, எதில் வேலை பார்க்குறாங்க, பிஎஸ்யூலையா என்ன கார்பரேஷன்லையா எதில் வேலை பார்க்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். இதில் உங்கள் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து சிக்னேச்சர் பண்ணணும், கெஜெட்டட் ஆஃபீஸர் சிக்னேச்சர் பண்ணி ஒரு ஸ்டாம்ப் அடிக்கணும்.
இதில் வந்து பிளேஸ் எந்த இடத்துலேருந்து கொடுக்கப்பட்டது, இங்கே டேட்டு எந்த தேதியில் கொடுத்தாங்க, இல்லைனா ரவுண்ட் சீல் இருந்தால் ரவுண்ட் சீல் அடிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்கள் ஆஃபீஸுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் எழுதணும். இதுதான் டோட்டல் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட். அடுத்து பாருங்கள், இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரும் ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட். இதுலேயும் அப்படித்தான் மக்களே, இந்த ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குன்னு பார்க்க வேணாம். நீங்கள் எதுலையாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதே தான் ஃபார்மேட் பண்ணணுமா, அதாவது நீங்கள் பிடிஎஃப் பண்ணலாம், பிடிஎஃப் வேணுமா இப்படி பண்ணலாம், இல்லை இதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி கூட கொண்டு போகலாம். அப்போ இந்த ஹிந்தி எழுதணுமா, எழுத தேவையில்லை, அதெல்லாம் எழுதும் தேவையில்லாம் இல்லை. இதை மட்டும் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் பேப்பரில் சைன் வாங்கிட்டு வந்துடும். அப்படி தான். சரிங்களா? சர்டிஃபிகேட் பாருங்கள், இதுலேயும் அதே தான். பேர் கொடுத்துடணும், பேரண்ட்டுடைய பேர். இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். இப்போ டிஃபென்ஸில் இருக்காங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, டிஃபென்ஸ் சர்வீஸில் எதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வரும். கீழே பார்த்துக்கோங்க, இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் எது இருக்கோ அதை டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அங்கேயும் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு ஒரு ஸ்டாம்பை வைக்கணும். எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அந்த பிளேஸை போட்டுருங்க, அன்னைக்குள்ளே டேட்டா போடுங்க. இல்லைனா இங்கேயும் ஒரு ரவுண்ட் சீல் அடிக்கலாம். ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபுல்லாக எழுதி டெலிஃபோன் நம்பரை இங்கே எழுதிடணும். சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதில் உள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட். போன வருஷம் நான் நினச்சேன், என் குழந்தைக்காக நினச்சேன் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வேணுமா காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இதுதான் மக்களே டேட் இன் ஆர்னஸ் சர்டிஃபிகேட். அதாவது படைப்பிரிவுலேயோ கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ யாரோ அப்பாவோ அம்மாவோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்து இறந்துறாங்க. சரிங்களா? அந்த கண்டிஷனில் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தா செல்லும். இந்த சர்டிஃபிகேட் வந்து டேட் இன் ஹார்னஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து யார் கொடுக்கணும்னா, யாராவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருப்பீங்க, அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இறந்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் செல்லும். சரிங்களா? இதை கொடுக்கலாம். சர்வீஸில் இருக்கும் போது இறந்தவங்களுக்காக மட்டுமே இது. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், சர்டிஃபிகேட் தட் இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, குழந்தையுடைய பேர் எழுதுங்க, யார் இறந்தாங்களோ அவங்களுடைய பேர் இங்கே எழுதணும், எங்கே வேலை பார்த்தாங்க, எந்த ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க, இதில் வந்து அவங்க என்னைக்கு இறந்தாங்க, ஸோ அந்த தேதியை நீங்கள் குறிக்க வேண்டிய வரும். எழுதிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அவங்க ஆஃபீஸில் போயிட்டு, அவங்க ஹெட் ஆஃப் ஆஃபீஸில் போயிட்டு சைன் வாங்கிட்டு ஸ்டாம்ப் அடிக்கணும். இங்கே பிளேஸ் எந்த பிளேஸில் இருக்குது அந்த ஆஃபீஸ் அதை உள்ள எழுதணும், டேட் எழுதணும். அப்புறம் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸை இங்கே எழுதணும், வித் டெலிஃபோன் நம்பரோடு எழுதிடணும். சரிங்களா? இதுதான் வந்து டேட் இன் ஹார்னஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மக்களே, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். சரிங்களா? இது வந்து தான் சர்டிஃபிகேட் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். சரிங்களா? அவங்க ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபரில் வரலையா, எஸ்ஆர் நோ கேட்டிருப்பாங்க. அப்படி வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? அப்படி வரல இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று கொடுத்து ட்ரான்ஸ்ஃபரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதில் பேரண்ட்டுடைய நேம். சரிங்களா? அவங்க என்ன பதவியில் இருந்தாங்க அதை எழுதணும். சரிங்களா? எந்த ஆஃபீஸில் இருந்தாங்க. இதில் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1/4/2018 ஆன்வர்ட்ஸ். இதில் என்ன ஆகும்னா, இந்த வருஷம் வரும்போது 1/4/2019 ஆயிரும். சரிங்களா? இது வந்து போன வருஷத்துக்கு சொன்னேன். ஓகேங்களா? இதில் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர், எத்தனை டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் மென்ஷன் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் எழுதுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் எல்லா காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃபீஸ், யூனிட் அண்ட் பிளேஸ். எந்த ஆஃபீஸு, எந்த இடத்துல, அந்த ஆஃபீஸில் என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த ஆஃபீஸ். சரிங்களா? அடுத்து வந்து அந்த ஆஃபீஸை விட்டு என்னைக்கு ரிலீஸ் ஆனீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனீங்க, இந்த ஆஃபீஸுக்கும் இந்த ரிலீஸ் ஆன டேட்டுக்கும் எத்தனை நாட்கள் நீங்கள் அங்கே தங்கியிருந்தீங்க. சரிங்களா? அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸ், யூனிட் அண்ட் பிளேஸ். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துக்கு போனீங்களா, அந்த ஆஃபீஸுடைய அட்ரஸ் எழுதணும். எந்த ஆஃபீஸுக்கு போனீங்க, எந்த இடத்துல இருக்குது அதை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபீஸுக்கும் இந்த கடைசி ஆஃபீஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அதை மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து இந்த ஆஃபீஸ் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருந்தால் ஒரு ஆர்டர் வந்திருக்கும், அந்த ஆர்டர் நம்பரை இங்கே ஷோ பண்ண வேண்டியது வரும். இப்படி எத்தனை ட்ரான்ஸ்ஃபரோ ஒவ்வொரு காலத்துலையும் நினச்சிட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட், நீங்கள் கொடுக்குற டிக்ளரேஷன் தான். சரிங்களா? இங்கே பிளேஸ், உங்கள் பிளேஸ் எழுதுங்க, டேட் எழுதுங்க, பேரண்ட்டோடைய சிக்னேச்சர் எழுதுங்க. இதோட முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் எங்கே போகும்னா உங்களுடைய ஹெட் ஆஃப் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து கவுண்டர் சைன் வாங்க வேண்டியது வரும். இந்த அப்ளிகேஷனை இதை கொண்டு போகணும், அதோட சேர்த்து இதையும் கொண்டு போங்க, இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், கவுண்டர் சைன் சிக்னேச்சர், இந்த கவுண்டர் சிக்னேச்சரையும் கொண்டு போக வேண்டியது வரும். கொண்டு போனீங்கன்னா இதில் எழுதணும், உங்களுடைய ஹெட் ஆஃப் ஆஃபீஸுடைய நேம் எழுதணும், அவருடைய ரேங்க் எழுதணும், எந்த டிபார்ட்மெண்ட் அதை எழுதணும். எழுதிட்டு இதில் என்ன எழுதியிருக்குன்னா, மேலே கொடுக்கப்பட்டது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கவுண்டர் சைன் பண்ணுறாரு. ஸோ இங்கே சிக்னேச்சர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருவாங்க, அவருடைய பிளேஸ் எழுதுவாங்க, டேட் எழுதுவாங்க. சரிங்களா? இதில் அவருடைய ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபுல்லாக எழுதுவாங்க. இன்னொன்று வந்து அவங்க ஃபோன் நம்பர் எழுதிடுவாங்க. முக்கியமான விஷயம் இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு மேட்ரு இருக்குது. என்னென்னா,
என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் ஒரு இடத்துல 6 மாதம் இருந்திருக்கணும். புரியுதுங்களா? மினிமமாக ஒரு இடத்துக்கும் மற்ற இடத்திற்கும் மாறுதலாகி போனீங்கன்னா 6 மாதம் கம்பல்சரி இருந்திருக்கணும். 6 மாதத்திற்கு ஒரு நாள் கம்மியானாலும் அதை டிரான்ஸ்ஃபரில் எடுக்க மாட்டாங்க. அத்துடன் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஆஃபீஸில் நீங்கள் போயிருந்தீனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்கிடுவாங்க. இந்த 2 கண்டிஷன் இதில் இருக்குது. எப்படின்னா, ஒன்று 20 கிலோமீட்டருக்கு மேலே 21, 22 அப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள ஆஃபீஸுக்கும் இப்போ வந்திருக்குள்ள ஆஃபீஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு 21 கிலோமீட்டர் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் ஓகே. அத்துடன் சேர்த்து 180 நாளுக்கு அதிகமாக இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது. அதை தான் டிரான்ஸ்ஃபரில் எடுத்துக்கிடுவாங்க. இப்படி ஏதாவது மாற்றங்கள் ஆயிருந்தீங்கனால் மட்டும் நீங்கள் வந்து எலிஜிபிள். சரிங்களா? அதை டிரான்ஸ்ஃபரில் நீங்கள் காட்டலாம். இந்த 5 சர்டிஃபிகேட்டும் முக்கியம். மக்களே, இதுதான் வந்து நான் போன வருஷம் சப்மிட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா? அதனுடைய ஃபார்மேட்டு ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சர்வீஸ் சர்டிஃபிகேட் தான் என் பேர் எழுதிட்டேன். இதோட நான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இதை எழுதிட்டேன். ஓகேங்களா? நான் வந்து அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் சர்வீஸில் எந்த டிஃபென்ஸில் இருக்கேன் அதை வந்து அண்டர்லைனோ இல்லை பிளாக் லெட்டரில் பண்ணிட்டேன். என்னுடைய சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த ஆப்ஷன் இருக்குதுல்ல, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன், எழுதியிருக்கேன். திஸ் சர்டிஃபிகேட் இஸ் issued ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் சில்ட்ரன். என் குழந்தையோட பேர் எழுதிட்டேன், டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டேன், சன் எபவ் சைட் எம்ப்ளாய் இன் த ஸ்கூல் ஆஃப் கேந்திர வித்யாலயா சங்கட்டன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இதில் இல்லை. கீழே பாருங்கள், ஆஃபீஸ் அட்ரஸ் எழுதிட்டேன், இங்கே சிக்னேச்சர் வாங்கிட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான். சரிங்களா மக்களே? நீங்கள் ஒரு சந்தேகப்படலாம். அதாவது என்கிட்ட வேறு ஃபார்மெட்டில் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, சென்ட்ரலில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வேறு சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. தனியாக உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கூட வச்சுருப்பீங்க. அதை சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு. இந்த எல்லா அப்ளிகேஷனையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானவர்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னுடைய நம்பருக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். சரிங்களா மக்களே? பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் கொடுக்க போகிற விஷயங்கள். இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை இந்தந்த இடத்துல என்னென்ன நிறைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எந்த விதமான தவறுகள் வச்சுக்கிறாதீங்க. இன்கேஸ் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல வில்லங்கமான சான்சஸ் உண்டு, கிடைக்காமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு கரெக்டாகவும் ஜெனுவனாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.